जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थ जम्बो फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது இந்த வார ராசி பலன் எப்படி என்று சொல்லக்கூடிய வகையிலே திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இனி கடந்தும் போக போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் நிறைய இருக்குது. எதற்காக இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னால், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு இதெல்லாம் நடக்குது, எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நான் இந்த விஷயத்தில் இனிமேல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த வார ராசி பலன். நீ இப்படி இருக்கணும், இதெல்லாம் உனக்கு மைனஸ், இதெல்லாம் உனக்கு ப்ளஸ், நீ இப்பெல்லாம் இதை செய், இதெல்லாம் இதை நீ செய்யாத, கொஞ்சம் கவனமாக இரு அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சொல்கிறது. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இது நம்மளுடைய ஆளுமை. நம்ம ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு அதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்றது. ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம். நீ பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நல்லதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உன்னுடைய கர்மா பலன், உன்னுடைய ஜாதக பலன் இதெல்லாம் உனக்கு நன்னா இருந்து யோகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு விஷயமா நீ சக்சஸ் பண்ணிட்டு வருவே. அதுக்கு பேர் தான் காலச்சக்கரம்னு பேர். காலச்சக்கர திசை அப்படிங்கிறது அதனால தான். ஒரு நேரம் காலச்சக்கரம் அது சொல்கிறோம் இல்லையா, ஒரு நேரம் மேலே இருக்கிறோம், ஒன்று கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான். காலச்சக்கர திசை அப்படின்னு பேர். அப்போது அதனால தான் சொல்கிறது, நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். ஸோ அப்போ இந்த 9 கிரகமும் இப்போ இந்த வார ராசி பலனுக்கு நமக்கு என்ன சொல்றது, நம்ம ராசிக்கு என்ன சொல்றது? இப்போ முதல் விஷயம் எடுத்துட்டோம்னா, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முழுமையா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இடையில நான் ஏதாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கேனா, ஸோ ஏதாவது அந்த ராசியை பத்தின விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம், உங்களுக்காக சிறிது நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும். சில ராசிக்காரர்கள் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இதை முக்கியமான ஹைலைட் பண்ணி சொல்றேன். என்ன நடுவுலலாம் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பத்தி நீங்க சிறப்பாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசின்னு சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, சித்திர நட்சத்திரம் துலா ராசி, விசாக நட்சத்திரம் துலா ராசி. டிசிஷன் எடுத்தேன்னா பிக்கஸ்ட் லாஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எதுவும் இப்போ இந்த வாரத்தில் ஏதாவது டிசிஷன் எடுக்கிறியா, பார்த்து பொறுமையாக ஜாதகத்தை பார்த்துட்டு பொறுமையாக எடு. ஏன்னா ஏதாவது ஒன்று எடுக்க போய் அது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ சொல்கிறாங்களா பிள்ளையார் பிடிக்க போய் ஏதோ ஒன்றா மாறித்துன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ கவனமாக இரு. எமோஷனலாக டிசிஷன் எடுக்காது. முதல்ல அதை நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. எமோஷனலாக ஒரு டிசிஷன் எடுக்காது, அது ரொம்ப பிரச்சனை. யாரை நீங்கள் நம்புறீங்கன்றதுல கேர்ஃபுல்லாக இல்லைங்க, இல்லைன்னா ஏமாற்றம். யாரை நீங்கள் நம்ப போகிறீங்க, யாரை நம்புறீங்க அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க, இல்லைன்னா அதில் ஒரு ஏமாற்றம் வரும். இந்த வாரம் டிலே தான், அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரும். அதனால கொஞ்சம் பார்த்து சில விஷயங்கள் பண்ணுங்க. ஸோ ரொம்ப சில விஷயங்கள்லாம் ஈகோ கிளாஷ், ஈகோ இல்லைன்னு நினச்சா கூட ஹிடன் ஈகோ ப்ராப்ளம் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் அன்சர்டன் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். டிசிஷன் டிலே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குயிக் ப்ளஸ் ஸ்மார்ட் டிசிஷன் தேவை. கரெக்டாகவும் இருக்கணும், சில விஷயங்கள் கரெக்டாகவும் நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. அதே போல் மணி ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கும், கடன் அதிகமாக இருக்கும். ஏன்டா கல்யாணம் பண்ணிடணும்னு நினைக்கிற, உண்மைதான் ஏன் பண்ணின. இப்போ உனக்கு சில பேர் நேரம் சரியில்லாமல் கல்யாணம் பண்ணிடுவாங்க. தசா புக்தி சில விஷயங்கள்லாம் பார்க்காம, தசா சந்திலாம் பார்க்காம சில பேர் கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு இன்றைக்கி முடிக்கிறான். ஐயோ என்ன, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு முடிக்கிறான். ஏன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோமோ, பண்ணுன்னு போட்டு படுத்தி எடுத்து பண்ணிவிட்டோம், இன்றைக்கி நம்ம முடிச்சுட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். லவ்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சில பேருக்கு லவ்வில் ட்ரூ லவ் சொல்லலாம். அது என்ன தான் ட்ரூ லவ்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதில் டவுட் வருதுன்னுவான். அப்புறம் என்ன ட்ரூ லவ், டவுட் வருதுங்கிற அப்புறம் என்ன உனக்கு ட்ரூ லவ் வேண்டியிருக்கு, இது இருக்குது. அதனால் பார்த்துக்கோ. மேரிட் லைஃப்பில் கூட பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இல்லாமல் டென்ஷன், ஓப்பன் கம்யூனிகேஷன் தேவை. எதாக இருந்தாலும் மனசு விட்டு பேசுங்க, எதாக இருந்தாலும் கரெக்டாக பேசுங்க, கரெக்டாக பண்ணுங்க, இல்லைன்னா ப்ராப்ளம் வரும்.
ஃபேமிலியிலலாம் ஓரளவுக்கு ஓகே, காமாக இருந்தால் ஓரளவுக்கு சில விஷயங்களும் சரியாக இருக்கும். சில ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வேலையில் கவனமாக இருங்க. கிடைச்ச வேலையும் சரியாக வரமாட்டேங்குது, வேலை மாறி சில பேர் பெண்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா வேலை போயிடும். நான் இவ்வளோ ரூபாய் சம்பளத்தில் தான் வேலை பார்ப்பேன், இதுக்கு கீழே இருந்தால் நான் வேலை பார்க்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து 8000 வெள்ளி சம்பளம் இருந்தால் தான் நான் வேலை பார்ப்பேன்னா என்ன அர்த்தம்? இது கிடைக்கிற வேலை ஒரு 4000 வெள்ளி 5000 வெள்ளிக்கு உன்னோட படிப்புக்கு உன்னுடைய அனுபவத்துக்கு வேலை கிடைக்குதா, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி கொஞ்சம் வேலை செய், அப்புறமா 8000 வெள்ளிக்கு போகலாம். எடுத்த உடனே நான் 8000 வெள்ளிக்கு போகணும்னு நினச்சா நீ ஜாப் இல்லாமல் 2 வருஷம் வீட்டில் இருந்தால் கூட இருந்துட்டு தான் இருக்கணும். வேறு ஏதாவது இங்கே வருமா அங்கே வருமா, நீ வேலை தேடிண்டே தான் இருப்பே தவிர கடைசி வரைக்கும் நீ தேடிண்டே தான் இருக்கணும். அது நீ இங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி. ஆனால் கவனமாக இருங்க. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலை விஷயத்துலலாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சம்மந்தம் இல்லாமல் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுவான் வேலை விஷயத்துலலாம். ஸோ வேலை விஷயத்தில் கவனமாக இருக்குது. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டிலே, நெக்ஸ்ட் வாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணினா சக்ஸஸ் உறுதியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. மகாலட்சுமி கோவில், மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னு நல்லது. துலாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிலே விட்டால் வின், இல்லைன்னா லாஸ். ரொம்ப கொஞ்சம் பார்த்து சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க. டிலே ரொம்ப ஒரு விஷயம் டிலேவாக இதாக இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணிங்கன்னா வின் பண்ணிடலாம், இல்லைன்னா கஷ்டம் தான். துலாம் ராசி பொறுத்தவரை என்னதான் நீங்கள் பேலன்ஸ்டாக இருந்தாலும் சரி, முக்கியமாக பெண்கள் வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கு வேலை இடத்துல அவச்சொல் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கடன் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கடன், ருண ரோக சத்ருஸ்தானம், உடல்நிலை பாதிப்பு, ஸ்கின் ப்ராப்ளம் வரும், அன்எக்ஸ்பெக்டடான ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரும். இன்னொன்று முக்கியமான மேஜராக உடல்நிலையில் ஏதாவது ஒரு பாதிப்போ ஆப்ரேஷன் அந்த மாதிரி கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு இந்த கேன்சர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில சொல்கிறாங்களே மவுத் கேன்சர், அந்த கேன்சர் மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் செக் பண்ணினா தெரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உடல்நிலையில் பார்த்துக்கோங்க, சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன். இதுவரையில் நாம் பார்த்தது இந்த வார ராசி பலன் என்ற வகையிலே பொது ராசி பலன்கள். இந்த 12 ராசிக்கு நான் கணித்தது இதுதான். நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 12 ராசிக்கு இந்த வாரத்துக்கு இப்படித்தான் இருக்கும்னு டாக்டர் ராஜ்குமார் கணிச்சிருக்கார். இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகப்படி சில பேருக்கு மாறும், சில பேருக்கு அது மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும், சில பேருக்கு மாறாது. நான் இன்னைக்கு சேலஞ்சு பண்ணி சொல்றேன், 90% வரைக்கும் மாறாதுங்க. 10% வேணா மாறலாம், ஆனால் 90% நான் சொல்றது மாறாது. எத்தனையோ கிளைண்ட், எத்தனையோ பேர் கால் பண்ணி, சுவாமி நீங்க சொன்ன ஒரு விஷயம் உண்மையிலே எனக்கு அது ஹைலைட்டடாக இருக்கு. எத்தனையோ பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இரவு என்னுடைய நேரம் அந்த கடந்த அந்த இரவு நேரத்தில் கூட கால் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க, சுவாமி நான் அந்த நெக்ஸ்ட் ஜென் ஷோவில் பார்த்தேன், எப்படி சுவாமி இவ்வளவு ஒரு சிறப்பான முறையில் அந்த வார ராசி பலனே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியாக சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதற்காக சொல்றேன் அப்படின்னா பொது பலன்கள் மட்டுமே. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ல கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சார் எந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்காங்க, நான் அந்த டைம் நான் என் ஃபேமிலியோட கணவன் மனைவி இல்லை அம்மா அப்பா நான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஒரு வீடியோ காலில், ஒரு ஜூம் காலில், உள்ள ஒரு கூகுள் மீட்டில் நான் சார்கிட்ட பேசணும்னு விரும்புகிறேன். அப்போ அந்த டைம் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்கன்னு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்கள் சுய ஜாதகப்படி என்ன நடந்துன்னு இருக்கு, இனிமேல் என்ன, அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, பாஸ்ட் விட்டுருங்க, பாஸ்ட் எல்லாமே கடந்து வந்தாச்சு. சொல்லணும்னா கூட சொல்லலாம், பாஸ்ட் பிரசன்ட் நமக்கு தெரியும், ஆனா ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். அடுத்த 2-3 வருஷம் நீ எப்படி இருக்க போறங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு மனுஷன் நம்ம எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கோங்கிறது நமக்கு தான் தெரியும். அதனால ஃபியூச்சர்ல நீ எப்படி இருக்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. அதனால உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனுப்பி கொடுத்து நீங்க பார்த்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். வணக்கம், சுபம், வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.